வணக்கம் நண்பர்களே. அதாவது தினமும் உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது காலையில் எந்திரிச்சதுலேருந்து குட் மார்னிங் மெசேஜ்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் குட் நைட் மெசேஜ் வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க. அவங்களோட விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் செஞ்சுக்குவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வர மெசேஜ் வந்து குறைய ஆரம்பிக்குது. அவங்ககிட்ட இருந்த கால் வந்து குறைய ஆரம்பிக்குது. அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளையும் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் அவங்க பேசுறதையும் நிறுத்திடுறாங்க. உடனே நம்மளோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வரும், நான் அப்படி என்ன தவறு செஞ்சேன்? ஆனா ஒருத்தர் திடீர்னு பேசாமல் போவதற்கு நீங்க மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதுக்கு பின்னாடி பல காரணங்களும் இருக்கலாம். அதை பற்றி தான் சைக்காலஜியோட பார்வையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாறியும் இருக்கலாம். அதாவது ஒருவர் பார்த்தீங்கன்னா குறைவாகவே பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பிடிக்கவே இல்லையா அப்படின்னு நாம் உடனடியாக முடிவு செஞ்சவே கூடாது. வேலை அழுத்தத்தினால கூட அவங்க அப்படி இருக்கலாம். அவங்க வேற ஏதாவது படிச்சுட்டும் இருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால அவங்களோட கவனம் வேற ஒரு இடத்துக்கு மாறியும் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஹேவியர் மாறியது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச மாதிரி அர்த்தமே கிடையாது. நீங்கள் அப்படி உடனே நினைக்கவே நினைக்காதீங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். அப்புறம் அப்படியே அது படிப்படியாக குறைஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சு கொள்கிற நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் அதிகமாக இருக்கும். அதே கொஞ்ச நாள் ஆக ஆக அது அப்படியே அப்படியே குறையலாம். இது இயல்பான ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். இதில் தேர்ட் ஒன் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பார்த்துருக்கலாம். இல்லைன்னா அவங்க தேவையில்லாமல் ஒரு விஷயத்த யோசிச்சுருக்கலாம். நாம் சாதாரணமாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கூட மற்றவங்களுக்கு அது வேற மாதிரி புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அவங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது வேற ஒரு விஷயமா கூட அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க அதை நேரடியாக சொல்லாமல் அவங்க கூட ஒரு டிஸ்டன்ஸை அப்படியே வச்சுக்கலான்னு நினைக்கலாம். இதனால தான் அசம்ஷன் செய்கிறத விட அமைதியாக கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சமீபத்தில் தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. எல்லாமே ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதில் ஃபோர்த் ஒன், அதாவது ப்ரியாரிட்டிஸ் வந்து மாறியும் இருக்கலாம். அதாவது வாழ்க்கையில் ப்ரியாரிட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் காலேஜ், அப்புறம் நம்மளோட கேரியர், அப்புறம் நம்மளுக்கு ஃபேமிலி வந்துட்டா, அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஒவ்வொரு காலத்துலேயும் நாம் கவனம் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ப்ரியாரிட்டி மாறுவதனால தான் உங்களோட வேலையும் குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. இந்த விஷயத்தை தான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சு கொள்ளணும். எந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, நாம் ஓவர் திங்க் செய்ய ஆரம்பிக்கிறோம். இங்கே தான் நம்மளுடைய மனம் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, நான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கவே கூடாதா, இல்லை அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா, இல்லை எனக்கு மட்டும்தான் அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லையா, வேற யாராவது வந்துட்டாங்களா, எவிடன்ஸே இல்லாமல் நம்மளுடைய மனம் ஒரு கதையை புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்கும். தாட் என்பது எப்போதுமே ஃபேக்டே அல்ல. இதை தான் நீங்கள் கவனிப்பது ஓவர் திங்கிங்கை குறைய உதவ ஆரம்பிக்கும். இதில் சிக்ஸ்த் ஒன் என்னன்னா, நீங்கள் என்ன செய்யலாம். அதாவது முதல்ல தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு முறை தெளிவாக மரியாதையாகவும் பேச முயற்சி செய்யுங்க. நம்மளுடைய கம்யூனிகேஷன் மாறி இருப்பதை நீங்கள் கவனிச்சுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நாம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பின்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடுங்க. அப்போ தான் ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேருக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன். ஒருவர் மட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஹெல்த்தியான கம்யூனிகேஷனே உருவாக்காது. அதனால நீங்கள் இதில் யோசிச்சு செயல்படுங்க. இதில் 7th ஒன் பார்த்தீங்கன்னா,
உங்களோட மதிப்பை மற்றவங்களோட ரிப்ளைல நீங்கள் தீர்மானிக்காதீங்க. இந்த வீடியோவின் முக்கியமான டேக்அவேவே தான். அதாவது ஒருவர் உங்களிடம் பேசுறது குறைஞ்சிட்டுன்னா அப்படின்னா கூட என்னிடம் ஏதோ குறை இருக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை மற்றவங்களோட மெசேஜ்லையும் கால்லையும் அப்படி இல்லாமல் அவங்களோட அட்டென்ஷன் மட்டும் நீங்கள் கட்டி போடாதீங்க. இது தேவையில்லாத விஷயம். இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிரிட்ஜ். எப்போதுமே ஒருவர் ஏன் திடீர்னு பேசாமல் போகலாம் என்பதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னொரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. நாம் ஒருவரை மறக்க வேணும்னா என்ன நினைத்தாலும் ஏன் அவங்கள பற்றியே நம்ம மீண்டும் மீண்டும் நினைக்கிறோம். அதை அடுத்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களோட மைண்ட் சதீஷ் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பற்றி டெய்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனைனா உங்களோட மைண்ட் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.